பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினாலே பிளஸ்ஸி ஷேரன் என்று பெயரிடுகிறேன். என்னடா ஞானஸ்தானம் கொடுக்குறாளேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் சர்ச்சோட ஞானஸ்தானம் தொட்டி. எங்கள் சர்ச்சில் ஆயர் இது உள்ளே இறங்கி யார் ஞானஸ்தானம் பெறாங்களோ அவங்களையும் உள்ளே வந்து நீரினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்படி எடுக்காதடா. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு சின்ன கதை உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முனுசாமி அப்படின்னு ஒரு இந்து சகோதரர் அவரு இருந்தாரு. பாஸ்டர் அவரு போகும்போதுதான் வரும்போதுதான் டெய்லி கூப்பிட்டு நல்லா பேசுறதுனால நான்ப்பா எங்க சர்ச்சுக்கு வா வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவோ அவரு பாஸ்டர் மேல உள்ள பிரியத்தினால பார்க்கும் போதெல்லாம் இவரு கூப்பிடுறாரு. நம்ம போனாதான் என்ன போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. வந்து பாஸ்டர் கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டு முனுசாமியா இருந்த அவரு மோசஸா மாறிட்டாரு. நான் மோசஸ் அந்த பாஸ்டர் மேல உள்ள அன்புனால பாஸ்டர் மேல உள்ள மரியாதைனால மோசஸ் வந்து முனுசாமியான மோசஸ் பாஸ்டர் கூடவே டிராவல் பண்றாரு. பாஸ்டர் கூடவே அவர் இந்து கோவில்ல என்னென்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலை மாதிரியே சர்ச்சில் வந்து பெருக்கிறது, கூட்டுறது, கிளீன் பண்றது எல்லா வேலைகளும் அவரு செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்போ ஒரு நாள் ஆயர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முனுசாமிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. முனுசாமியான நீங்க மோசஸ் என்று பெயரிடுறோம் அப்படின்ட்டு முனுசாமி மோசஸா மாறிட்டாரு. மாறினதும் 40 நாள் வந்து லெந்து நாட்கள் வருது, உபவாச நாட்கள். உபவாச நாட்கள் வரும் பொழுது பாஸ்டர் வந்து மோசஸை கூப்பிட்டு சொல்றாரு, மோசஸ் இந்த 40 நாள் நம்ம வெஜ்ஜி தான் சாப்பிடணும், நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது, கறி மீன்லாம் நீ எடுத்து சமைக்காத அப்படின்னு சொன்னதும் அப்படிங்களா சரிங்க பாஸ்டர் நீங்க சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாரு, அவரால் ஒரு 2 நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்க முடியல, நேரா போறாரு. போயிட்டு மீன் மார்க்கெட் போறாரு. மீன் மார்க்கெட்ல போயிட்டு நல்ல ஒரு பெரிய வஞ்சிர மீனா வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி கொஞ்சம் மசாலா போட்டு வறக்கிறதுக்கும் தலையெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் வாங்கினாரு. வாங்கினதும் மீன் செய்ய ஆரம்பிச்சதும் பாஸ்டர் கேட்கிறாரு, என்ன நான் உன்னை நான்வெஜ் சமைக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ சமைக்கிறியா மீன் செய்யறியா அப்படின்னு சொன்னது. இல்ல நான் மீன்லாம் செய்யல அப்படின்னு சொல்றாரு. கிச்சன்ல போய் பார்த்தா வஞ்சிர மீன் வட்டல் இருக்கிறாரு, தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறாரு. அப்போ மோசஸ் கிட்ட கேட்கிறாரு பாஸ்டர், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவருன்னு வந்து என்ன பண்றாரு, அந்த வஞ்சிர மீனை வந்து இவரு என்ன பண்ணிருக்கிறாரு, பாஸ்டர் இது வாழைக்காய் அப்படின்னு சொன்னாராம். வாழைக்காவா? என்னடா யாரை ஏமாத்துற, இது வந்து வஞ்சிர மீன் தான், இதை போய் வாழைக்கான்னு சொல்ற, எனக்கு தெரியாதா, நான் சாப்பிட்டது இல்லையா, எனக்கு பார்த்தாலே தெரியும் இது வாழைக்காய் கிடையாது, வாழைக்காய் வேற வஞ்சிர மீன் வேற. இல்ல நான் வந்து வாங்கி வந்ததில்ல பாஸ்டர், வாங்கி வந்து இந்த தொட்டிக்குள்ள முழுகி 3 டைம் நானே என்ன பண்ணேன், வாழைக்காவாகிய நீ வஞ்சிர மீன் என்று அழைக்கப்படுவாயாக, சாரி வஞ்சிர மீன் ஆகிய நீ வாழைக்காய் என்று அழைக்கப்படுவாயாக, நானே அதுக்கு பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே வஞ்சிர மீன் ஆகிய உனக்கு வாழைக்காய் என்று பெயரிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சமைச்சேன். நான் சமைச்சதுல என்ன தப்பு, இப்ப வந்து வஞ்சிர மீன் வாழைக்காவா மாறிடுச்சுல்ல அப்படின்னு அவரு சொன்னாராம். அப்பதான் பாஸ்டர் யோசித்தாராம், இவனுக்கு கூட மனசுல இருந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும், நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம நம்ம மேல உள்ள மரியாதைனாலதான் இவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு பாஸ்டருக்கு அப்பதான் யோசித்தாராம். இதுல இருந்து அந்த கதை எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் 300 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், 20 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், 500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்ற பெருமையை காட்டிலும் மனசார அவங்க ஏசப்பாவை ஏத்துக்கினாங்களா, ஏத்துக்கிற மாதிரி நாம நடந்தோமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை. நாமளும் ஞானஸ்தானம் வந்து இதுல இருக்கிற எல்லாரையும் மற்றவங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம நாம சொந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சியாக இருந்தா அவங்களே மனசார ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. தண்ணீரில முழுகி ஞானஸ்தானம் கொடுக்கறதை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் ஆண்டவரை கூட நாம எப்படி இருக்கிறோம், சாட்சியா வாழறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம நல்ல சாட்சியா வாழ்ந்தா அவங்க கண்டிப்பா மனசார ஏற்றுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பாப்பு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.